ஆகவே நாகரிகமாக எங்கள் எதிர்ப்பையும் கண்டனர். சிலைகளை உடைப்பது பச்சை கோழைத்தனம், அதுதான் ரவுடித்தனம். ரவுடித்தனம். அந்த ரவுடித்தனத்தை செய்வதற்கு திருமாவளவன் தேவையில்லை, ஒரு ரவுடி போதும். வன்முறையை செய்வதற்கு ஒரு தலைவன் தேவையில்லை, ஒரு ரவுடி போதும். 4 பேரை தூண்டி விட்டு 10 இடத்துல பேருந்து கண்ணாடியை உடைச்சா வன்முறை வந்துடும், அல்லது சிலைகளை உடைத்தால் வன்முறை வந்துவிடும், அல்லது காவல்துறை மீது கல்லெறிந்தால் வன்முறை வந்துவிடும். உலகத்திலேயே சிறந்த வன்முறையாளர்கள் யார் என்றால் காவல்துறையினர் தான். திருமாவளவன் டெல்லியில் இருந்து கொண்டே தென் மாவட்டத்தை தீப்பிடிக்க வைக்க முடியும். சட்டம் ஒழுங்கும் சீர்குலைக்க வைக்க முடியும். பேருந்துகள் ஓடாது, வண்டி வாகனங்கள் ஓடாது, விமானங்கள் பறக்காது, ரயில்கள் ஓடாது, அந்த நிலையை உருவாக்க முடியும். ஆனால் திருமாவளவன் ரவுடி அல்ல. திருமாவளவன் புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசு. திருமாவளவன் ரவுடி அல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை படித்தவன், நாகரிகத்தை உணர்ந்தவன். ஆகவே எதிர்ப்பை எப்படி தெரிவிக்க வேண்டுமோ அப்படி தெரிவிப்பவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். எனவே ஒரே நாள் இடைவெளியில் நான் விடுத்த அழைப்பை ஏற்று இன்றைக்கு 5000க்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் அண்ணா நிலையத்தில் எதிரே கூடியிருக்கிறார்கள். ஒரு நாள் இடைவெளிதான் திரட்ட முடியும். காவல்துறை நினைக்கிறது நாங்கள் எங்கும் பேருந்தை தாக்கவில்லை, அல்லது எந்த தலைவரின் சிலைகளையும் உடைக்கவில்லை, அல்லது காவல்துறையோடு சண்டை போடவில்லை என்பதனால் நாங்கள் கோழைகள் என்று எண்ணிக்கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். வன்முறையை தூண்டுவதற்கு எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் உலக போற்ற ஒரு ஒற்றனர். அவர் வாழ்நாளில் எந்த இடத்திலும் வன்முறையை ஏற்றுக்கொண்டதில்லை. இந்த மண்ணில் இருக்கிற அடக்குமுறைகளுக்கு ஒடுக்குமுறைகளுக்கு ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று எண்ணியிருந்தால் எப்படி மேதகு பிரபாகரன் ஈழத்தில் ஒரு படை அமைத்தாரோ, ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை தொடங்கினாரோ, அப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு படையை இந்த மண்ணிலே கட்டியிருப்பார். ஆனால் இந்த மண்ணுக்கு ஏற்ற வகையில் நாகரிகமான ஒரு அணுகுமுறையை கையாள வேண்டும். ஒடுக்கப்பட்ட உழைக்கிற மக்களுக்கிடையிலே ஒரு மோதலை உண்டு பண்ணக்கூடாது என்கிற கருத்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்தது. சவுதார் குளத்திலே தண்ணீர் எடுக்கிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் மண்டையை உடைத்தார்கள். அன்றைக்கு கூட புரட்சியாளர் அம்பேத்கர் வன்முறையை தூண்டவில்லை, அமைதியான அறவழி போராட்டத்தை தான் நடத்தினார். அப்படிப்பட்ட அறவழி சிந்தனையாளரான புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்பதனால்தான் உடனடியாக நம்முடைய தோழர்கள் உதிரிகளாக எங்கும் போய்விடக் கூடாது, யாராவது சொல்லுகிறார்கள் என்கிற வன்முறை நடவடிக்கைகளை யாரும் இறங்கிவிடக் கூடாது, அதை ஒழுங்குபடுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் உடனடியாக ஒரு அறப்போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அதன் அடிப்படையில் தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். நாங்களும் வன்முறை செய்தால்தான் எங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பீர்கள் என்றால் எங்களுக்கு வன்முறை செய்ய தெரியும் என்பதை இந்த நேரத்தில் நான் எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டு வருகிறேன். ஆனால் நாங்கள் சட்டம் ஒழுங்கை மதிக்கக்கூடியவர்கள், சமூக அமைதியை விரும்பக்கூடியவர்கள், சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள், எல்லா சமூகத்தினரையும் மதிக்கக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். மதிக்கக்கூடியவர்கள் தனிப்பட்ட முறையிலே பிற சாதியை சார்ந்த அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்து விட்டார்கள் என்று நான் குற்றம் சாட்டவில்லை. பிற சாதிகளை சார்ந்த தலித் அல்லாத அனைத்து தரப்பினரும் போராளி இமானுவேல் சேகரின் சிலையை உடைத்து விட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை. சில உதிரிகள் விளம்பரம் தேடுவதற்காக, அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக, தலைவராய் தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக, தன் சாதி ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக, சாதி உணர்வில் குளிர்காய வேண்டும் என்று எண்ணுகிற சிறுமதி படைத்த கும்பல் ஒரு சிலர் திட்டமிட்டு செய்கிற நடவடிக்கை தான் இந்த கீழ்த்தரமான நடவடிக்கை, அருவருப்பான செயல். அதனால் புரட்சியாளர் அம்பேத்கரின் புகழுக்கோ, போராளி இமானுவேலுடைய நன்மதிப்புக்கோ எந்த களங்கமும் ஏற்பட போவதில்லை. ஏற்பட்டுவிடால்